ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மெயின் டிஷ்க்கு தரமான பக்காவான ஒரு சைட் டிஷ் அதுதாங்க இன்றைக்கி நம்ம மத்தி மீன் குழம்பும் மத்தி மீன் வறுவலும் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி 2 கிலோ மத்தி மீன் எடுத்து வச்சுருக்கேன். பொரிக்கிறதுக்கு தனியாக குழம்புக்கு தனியாக பிரித்து வச்சுருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவு நல்ல நீட்டாக சுத்தமாக கழுவி வச்சுக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா பொரிக்கிறதுக்கு நிறையா தேவை அப்படிங்கிறதுனால இது 1 கிலோக்கு மேலே எடுத்து வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு 3/4 கிலோ இருக்கும். ஸோ பொரிக்கிறதுக்கு என்னென்ன போடலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல தனி மிளகாய் பொடி 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஆச்சி மீன் வறுவல் பொடி அது ஒரு பேக்கெட் போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அரிசி மாவு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மொறுன்னு இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு அரை லெமன் எடுத்து ஸ்டாரை பொழிஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா கைவிட்டு கிளறுங்க. நல்லா உப்பு நம்ம போட்ட மசாலா எல்லாத்துலேயும் படுறாப்புல நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாப்புல இருந்துச்சு, அதனால நான் இன்னும் கொஞ்சம் மீன் வறுவல் பொடி சேர்த்துக்கிட்டேன். ஸோ பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி நல்லா பிரட்டிக்கோங்க. நல்லா பிரட்டிட்டு முடிஞ்சளவு ஒரு அரை மணி நேரம் காய வச்சுருங்க. ஸோ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம மீன் குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் மசாலா வறுக்க போகிறோம். அதுதான் இந்த குழம்புக்கு முக்கியமான டேஸ்ட்டை கொடுக்க போகுது. ஸோ இப்போ ஒரு 10லேருந்து ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. சீரகம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. மிளகு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி எடுத்து அதை குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் உள்ளே சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆச்சி மீன் குழம்பு பொடி அது இருக்குல்ல, அதில் ஒரு பேக்கெட் சேர்த்துருக்கேன். அப்புறம் தனி மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன். வீட்டு மசால் பொடி கட்டாயம் சேர்த்துக்கோங்க. வீட்டு மசால் பொடி கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க. அதுதான் நம்மளோட குழம்புக்கு டேஸ்ட்டு தரப்போகுது. அதுக்கப்புறம் மல்லிப்பொடி போடுறதுக்கு மறந்துட்டேன், அது கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ஒரு 2 டேபிள் ஸ்பூன். அப்புறம் எண்ணெய் விட்டுட்டு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு மசால் எல்லாத்தையும் ஒன்று பட நல்லா கைவிடாமல் கிளறுங்க. அப்புறமா கொத்தமல்லி எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். அது ஒரு பக்கம் ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம வடைச்சட்டி வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. முடிஞ்சால் கொஞ்சமாக நல்லெண்ணெய் கட்டாயம் மீன் குழம்புல சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயமும் பூண்டும் இடித்து வச்சுருந்தேன், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் நறுக்கி போடனாலும் போட்டுக்கோங்க. பட் இடித்து போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ஒரு தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் உள்ளே சேர்த்து பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போவே குழம்புக்கு தேவையான உப்பு போட்டிங்க அப்படின்னா வெங்காயம் தக்காளியும் வேகமாக வதங்கி வரும். பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. ஸோ இங்கே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். நம்ம அரைக்கிறதுல ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா புளி தண்ணியில் ஒரு தக்காளி சேர்க்கணும். மொத்தம் 3 தக்காளி சேர்க்குறோம். இன்றைக்கி நம்ம வைக்கிற குழம்பு பார்த்திங்க அப்படின்னா 1 கிலோ அளவுக்கு மீன் எடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நீங்கள் செய்யுங்க. அதுக்கப்புறம் மசாலா நம்ம அரைச்சி வச்சிருந்தால அந்த மசாலா உள்ளே சேர்த்துட்டு நல்ல பச்சை ஸ்மெல் போகிறவளை நல்லா கிண்டிக்கோங்க. ஒரு 2 நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதை நல்லா கரைச்சி அது கூட தக்காளி 1 போட்டு நல்லா கரைச்சி வச்சுருந்தேன், அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு ஒரு கிளாஸ் தண்ணி நான் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வருது. இப்போயே பார்த்திங்கன்னா வீடு நல்லா கமகமன்னு இருந்துச்சு. இந்த மெத்தடில் வச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா தேங்காய் பால் கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ரொம்ப தேங்காய் பால் ஊற்றினாலும் நல்லா இருக்காது. ஸோ ஒரு அரை கிளாஸ் ஃப்ளேவருக்காண்டி நம்ம தேங்காய் அன்றைக்கி சேர்த்துருக்கோம். உங்களுக்கு தேங்காய் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தேங்காய் போடாமல் கூட மீனை போட்டு டைரெக்டாக வைக்கலாம். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து 2 வெட்டி உள்ளே போட்டிருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் தேவையான அளவு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பெருங்காயப்பொடி கண்டிப்பாக போட்டுக்கோங்க. பெருங்காயப்பொடி மீன் குழம்பு புளிக்குழம்பு இதில் போடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ பெருங்காயப்பொடி போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு இல்லை அப்படின்னா இப்போயே போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு இந்த கொதிக்கிற எல்லாத்தையும் அடக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மீன் போடணும். ஸோ கொதிக்கும் போதே மீன் போட்டோம் அப்படின்னா மீன் உடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு அந்த கொதிக்கிறதெல்லாம் அடக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சு இந்த மீன் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டோம் அப்படின்னா மீன் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். ஸோ இன்றைக்கி நான் எடுத்து வச்சுருந்த எல்லா மீனையும் உள்ளே போட்டேன். பார்த்திங்கன்னா அதிகமாகவே மீன் இருந்தது. இன்றைக்கி வீட்டில் கொஞ்சம் கெஸ்ட் வந்திருக்கிறதுனால எல்லாத்துக்கும் சேர்த்து செய்கிறதுனால நிறையா செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் மேலாப்பில் நல்லெண்ணெய் விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருக்கேன். மீன் குழம்பு ஒரு பக்கம் ரெடியாக இருக்குள்ள மீனை பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வடைச்சட்டி எடுத்து அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல மீன் அது எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. ஒன்று உள்ளே போட்டுட்டு பொறுமையாக நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளோட மீன் குழம்பு நம்மளோட மீன் வறுவல் இதெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, வீட்டில் டயர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக உங்களுக்கு வீடியோ வரும். என்னால் முடிஞ்சளவு ஒரு நல்ல ஃபுட் அண்ட் ஹோம்லி மெத்தடில் நான் செஞ்சு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நீங்கள் வீட்டில் முடிஞ்சளவு ட்ரை பண்ணுங்கள்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட மீன் எல்லாம் நல்லா மொறுன்னு பொரிஞ்சு வந்துருச்சு. கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. பார்த்துக்கோங்க. நான் பொரிச்சிட்டு இருக்கும்போதே ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டேன். உப்பு எல்லாமே பக்காவாக இருந்துச்சு, உப்பு காரம் எல்லாம். அதுக்கப்புறமா அடுத்த செட் மீன் போட ஆரம்பிச்சிட்டேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு மேலே நான் பொரிச்சிட்டேன். பட் ஒரே டயத்தில் மீன் காலியாகிடுச்சு. அந்த அளவுக்கு ருசியாக இருந்துச்சுங்க. மத்தி மீன் குழம்பு, மத்தி மீன் வறுவல் ரெண்டுமே உடம்புக்கு நல்லது தான். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பொரிக்கிறத விட குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா சும்மா வீடே மணமணன்னு இருந்துச்சு. ஸோ நீங்களும் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுங்கள். மத்தி மீன் பார்த்தீங்கன்னா விலையும் கம்மி தான். ஸோ முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட குழம்பு பார்த்தீங்கன்னா கொதிச்சிருச்சு. ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷம் கழிச்சு தான் நான் திறந்து பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா சொல்ல வார்த்தையே இல்லைங்க. அந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு மீனும் சூப்பராக டேஸ்ட்டாக நல்லா வாசனையாக இருந்துச்சு. ஸோ நம்ம பொரிச்சு வச்ச மீன் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது. நம்ம தட்டில் வழக்கம் போல் சுட சுட சோறு போட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த மீன் குழம்பு எல்லாத்தையும் சுட சுட ஊற்றிட்டு நம்ம பொரிச்சு வச்ச மீன் வறுவல் எல்லாத்தையும் உள்ளே இறக்கி அப்படியே பிணைஞ்சு சாப்பிட்டோமா சூப்பராக இருந்துச்சுங்க.